டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 1 வந்துருச்சு. பிக் பாஸ் வந்து யாரையாச்சும் டாஸ்க் லெட்டர் படிக்க கூப்பிடுறாங்க. எல்லாரும் சண்டை போடுறாங்க, நான் ரீட் பண்ணும் நீ ரீட் பண்ணுன்னு. கடைசி பார்த்தீங்கன்னா ஷாபுத்ரி போட்டு சபரிக்கு தான் அந்த சான்ஸ் கிடைக்குது. அவர் உள்ள போய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரீட் பண்ணுறாரு. இப்போ என்னென்னா மத்தியானமே வந்து ஹைட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஒரு கீழே வந்து ஒரு பலகை மாதிரி இருக்கும், அது மேலே ஏறி நிற்கணும். 2 கையும் தூக்கி அந்த மேலே அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மேலே ஒரு கட்டை மாதிரி வச்சுருக்காங்க. அந்த கட்டையில் 2 கையும் வச்சு பிடிச்சிட்டு அப்படியே நிற்கணும். கை வலிக்கும், கால் வலிக்கும், என்னெல்லாமோ வலிக்கும். அப்படி தூக்கி வச்சுட்டு நிற்கணும். யார் முதல்ல என்னால் நிற்க முடியல அப்படின்னு இறங்கி போகிறாங்களோ அவங்களுக்கு 1 பாயிண்ட். அதுக்கு அடுத்து இறங்கி போவாங்கள்ல அவங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ். ஸோ இப்படி வந்து கடைசியாக சுபிக்ஷா தான் இப்போ வின் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சுது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 6 hours 10 minutes நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது உண்மையாக இல்லையான்னு தெரியாது. பட் 6 hours 10 minutes தான் அது வந்து சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. சத்தியமாக அப்படி ஒரு பர்சனல் நிற்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியாது. அவ்வளோ நேரம் நின்றுருக்காங்க சுபிக்ஷா. மேபி அந்த ஃபிஷ்ஷோட எனர்ஜியில் தான் நிற்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கோஸ்டல் ஏரியாஸில் ஃபிஷ் தான் அவங்களுக்கு டெய்லி ஃபுட்டாக இருக்கும். எப்போவுமே சுபிக்ஷா சொல்லுவாங்க, நாங்கள் மீன் தான் சுட்டு சாப்பிடுவோம், காய்கறியெல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜியாக என்ன அப்படிங்கிறது தெரியல. 6 hours 10 minutes நின்றுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் எதுக்காக இப்படி வந்து பிக் பாஸ் வந்து இதில் டாஸ்க், அதாவது ப்ரொமோலேயே நமக்கு எல்லாத்தையுமே ஓப்பனாக காமிச்சிட்டாங்க. இனி பார்க்குறதுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது யார் வின் பண்ணாங்கன்னா. அண்ட் இதில் என்னென்னா சுபிக்ஷா 9 பாயிண்ட்ஸ், அரோரா 8 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அரோரா வாங்குவாங்கன்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. ஏன்னா ரொம்ப சரியான ஒரு நோஞ்சா, அதனால் வந்து அவங்க வாங்குவாங்கன்னு உண்மையிலே நினைக்கல. ஆனால் 8 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ சுபிக்கு வந்து இனி போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆப்வியஸ்லி இந்த 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்ஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் டென்ஷனில் இருப்பாங்க. இனி நம்மளால் எப்படி ஃப்ரண்ட்டில் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அது இப்போவே ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட்டாக இருக்கும். வர்றதுக்கான வாய்ப்பு சுபிக்கு இந்த டிடிஎஃப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்படி போயிட்டா இன்னொரு டிசர்விங் கேண்டிடேட் இந்த வாரம் எவிக்ட் ஆகி போயிடுவாங்க. ஸோ அதை பற்றி யார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் வின் பண்ணுவாங்க டிடிஎஃப், யார் இந்த வாரம் எவிக்ட் ஆவாங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.